அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல லாஸ்ட் ஒரு 2 days அந்த வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பழைய வீடியோக்கள்ல எந்தெந்த வீடியோக்கள்ல இன்னைக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத ஏற்கனவே கணித்து இந்த காலேஜில் இவ்வளோ சீட்டு வரலாம், அப்படி வந்தால் இவ்வளோ சீட்டு கவர்மெண்ட் கோட்டால கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பழைய வீடியோக்குள்ளே நிறைய கிளியராக கொடுத்துட்டோம். நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதுலேருந்து ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே டிஎன் மெடிக்கல் கொடுக்குறாங்க. ஸோ எப்போதுமே நடக்க போறதை சொல்லி நடக்க போறதை கழிக்கிறது மட்டும்தான் ஒரு கவுன்சிலருடைய மிக குட் ஜாபாக இருக்கும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். பட் 2 நாள் மிகச்சிறிய ஒரு வேலை பளு காரணமாக வீடியோஸ் கொடுக்க முடியல. எனவே இந்த டைம்ல இன்னைக்கு கொடுக்காம இன்னைக்கு கொடுக்கறது சாய்ஸ் பிள்ளைங்க லாஸ்ட் நாளைக்கு டேட் இல்லையா? ஸோ முக்கியமான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறேன். 3 டாபிக் எம்சிசி பற்றி 1 minute, சென்டாக் பற்றி 1 minute, ஒரு 5 minutes வந்து தமிழ்நாட்டுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய சினாரியோ என்ன நடக்க போகுது ஒரு அட்வைசரி வீடியோவா கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். நம்ம நிறைய மாணவர்களுக்கு கைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப ஹார்டஸ்ட் ஒர்க்கு. பட் எல்லாமே ப்ரிப்பேர்டு. நான் சொன்னது அது வந்து கரெக்டாக நடக்கணும், நடந்தே தீரணும், நடத்தியே தீர்வோம், அப்படிதான் ரைட். ஸோ எம்சிசி பற்றி ஒரு சின்ன அப்டேட். ஸோ எம்சிசி பற்றி ஒரு சின்ன அப்டேட்னா டீப் யூனிவர்சிட்டியோ ஆல் இண்டியா கோட்டாலையோ அலாட்மெண்ட் வாங்கின மாணவர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க, சரி இப்போ சில புதுசாக அலாட்மெண்ட் வாங்கினவங்க கண்டிப்பாக டெட்லைன் முடியறதுக்குள்ள ஒரு வேலை நீங்கள் இந்த மார்க் இங்கே வந்து நடக்கும் அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன்லாம் போடாமல் நாளைக்குள்ள லாஸ்ட் டேட்டு சீட் அலாட்மெண்ட் வாங்கினவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ள அன்லெஸ் கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லைன்னா மட்டும், கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தால் வந்து பரவாயில்லை. பட் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இல்லைன்னா 100% ரிப்போர்ட் பண்ண பாருங்க. ரிப்போர்ட் பண்ணி சீட் ஆக்குபை பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் உங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதனால ரிஸ்க் கிடையாது. ஜாயின்ட் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டா அடுத்து எம்சிசியோட மூவ் என்னவா இருக்கும்னா, நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபர்தரா ரிப்போர்ட்டிங்கோ எதையோ எம்சிசி எக்ஸ்டெண்ட் பண்ணாத சுச்சுவேஷன்ல ஜாயிண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஜாயின் லிஸ்ட் கொடுத்துட்டாலே நான் உடனே இமீடியட்டா ரவுண்ட் நம்பர் 4க்கு எத்தனை சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் வேக்கண்ட் வருது, எத்தனை சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸோ இல்லை ஆல் ஓவர் இதுலேயே எங்கெங்க எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படின்றத நம்ம துல்லியமாக கொடுத்து அடுத்து ஸ்டே ரவுண்டு எம்சிசியும் ஒரு பார்வை பார்த்துடலாமே, ஏன் அதையும் பெண்டிங் விட்டுட்டு. ஸோ அதனால அடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். சென்டாக் பாண்டிச்சேரி, ஓகே. ஸோ சென்டாக் பாண்டிச்சேரி ரிசல்ட்டே ரெடியே பண்ணிடலாம். ஓகே, நான் ரெடி பண்ணியே தரேன், ரிசல்ட்டே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வி ஆர் ப்ரிப்பேர்டு. பட் வெயிட்டிங் ஃபார் த எம்சிசியோட ஜாயிண்ட் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ நிறைய மாணவர்கள் யாரெல்லாம் அங்கே கட்டி இங்கே ஜாயின் பண்ணி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வெளிச்சம் போட்டு சொல்லுவோம். பட் ஆனால் தேவைப்பட்டால் சொல்ல வரோம், இல்லைன்னா பரவாயில்லை. பட் யார் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்றத நம்ம அப்புறமா சொல்லலாம். அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல நம்ம சொன்ன எல்லா கல்லூரியுமே வேக்கன்சிஸ் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுக்கல அப்படின்னா விர்ச்சுவல் வேக்கன்சி கொடுக்கல. விர்ச்சுவல் வேக்கன்சியோட மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு சீட்டை ஆக்குபை பண்ணி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், அது மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட இருக்கட்டும் இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 470 மார்க்ல 468 மார்க்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ்ல இருக்கிறாருன்னா அவர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரா கொடுக்கலையான்றது நமக்கு தெரியும். அப்போ விர்ச்சுவல் வேக்கன்சிஸோட கவுண்ட் நமக்கு கண்டிப்பா வேணும். போன ரவுண்ட்ல 4500 இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அவங்க கொடுக்கல. பட் விர்ச்சுவல் வேக்கன்சியை பேஸ் பண்ணி பல்வேறு காரணங்கள் விர்ச்சுவல் வேக்கன்சி கொடுக்காம கூட போயிருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து வில்லிங்னஸ் சொன்னாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து கவர்மெண்ட் கோட்டாருக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சரியா? எப்போதுமே அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி கொடுப்பாங்க, பட் இப்போ கொடுக்கல. அது என்ன ரீசனா இருக்குன்றதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ரியல் வேக்கன்ட் என்ன ஆயிருக்குன்னா, ஒன்லி இந்த ஏற்கனவே வந்திருக்கிற வேக்கன்சி எல்லாம் பெருசா நமக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரு சம்மரி சொல்லிடலாம். 7.5 ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 30 சீட்டு, அதே மாதிரி 30 சீட் கொடுத்துட்டாங்க. பிடிஎஸ்ல ஒரு 8 சீட்டு, கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 2 சீட்டு. கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு சம்மரி சொல்லிடலாம். கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 120 சீட்டு, நம்ம 100 சீட்டு கழிச்சோம். பட் 120 வேக்கன்ட் வந்திருக்கு. செல்ஃப் ஃபினான்ஸ்ல எல்லாத்தையும் இப்போ புது காலேஜ்லாம் சேர்த்து, சரிங்களா, அது ஒரு 100 சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ 2 சேர்த்து செல்ஃப் ஃபினான்ஸ்ல ஒரு 349, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில 163. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட கவுண்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் நான் வந்து 150 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 100 அது மாதிரி ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆல்மோஸ்ட் 160. ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 103.
அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு 17 சீட்டு, மலையாள மைனாரிட்டிக்கு ஒரு 8 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டிக்கு 84 சீட்ஸ். இதே போல NRIல 377 சீட்டு, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 107 சீட்டு, மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தால் 1520 சீட்டு, 528 சீட்டு டோட்டலா வேகன்சி டிக்ளேர், வேரியபிள் கேட்டகரி, வேரியபிள் கம்யூனிட்டி, ரைட் மைனாரிட்டி எல்லாமே எல்லாம் கணக்கெடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே கணக்கெடுத்து பார்க்கும்போது கட் ஆஃப்ல இருக்கிற மாற்றங்கள் என்ன, எப்படி எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இங்க ஒன்லி உள்ள ஒவ்வொரு மார்க்லயுமே நிறைய ஹிடன் இன்ஃபர்மேஷன், ஹிடன் மாணவர்கள் இருக்கிறாங்க. இங்க யாருக்கும் அவங்களுடைய தகுதியும் அவங்களுடைய மார்க்கும் அவங்களோட இதையும் விட்டு கொடுத்து போகணுன்றது அவங்களுக்கு நீடே இல்லை. அன்லெஸ் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கிற ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருந்தா நான் விட்டுருவேன்னா, எப்படி இருந்தாலும் சீட் வாங்கி கொடுக்கணும் தானே பார்ப்பேன். எப்படி இருந்தாலும் எங்கிட்ட இருந்தாலும் விடவே மாட்டோம் இல்லையா? அப்பதான் நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப கவனமா பண்ணி நிறைய பேர் சீட்டு வாங்காமலே இன்னமும் காமன் ஃபில்லையே கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட்டு தகுதி இருக்கிற மாணவர் இதுவரைக்கும் வாங்கியும் கூட ரிப்போர்ட் பண்ணாம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி செல்ஃப் பினான்ஸ்ல டாப் காலேஜ்ல சீட் வாங்கின ஸ்டூடெண்ட் இன்னமும் வெயிட் பண்றாரு. சரி அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம், அடுத்த ரவுண்ட்ல பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ரவுண்டு தான் கடைசி ஃபைனல் ரவுண்டு. பட் நியூவா ஆட் ஆன சீட்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்மளோட மதிப்பெண்ணானது, நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது எந்த அளவுக்கு எப்போ வரைக்கும் பண்ணணும், அதே மாதிரி தலை சிறந்த கல்லூரியை தெரியாமலோ அதுக்கு இல்லை சார் நான் வந்து ஒரு மார்க் ரேஞ்ச் இருக்கிறேன், அந்த மார்க்குக்கு அடுத்த மார்க்ல நல்ல காலேஜே எனக்கு கிடைச்சிருக்கும் சார், ஆனா தவறுதலா ஒரு காலேஜ் வச்சுட்டேன், எவ்வளோ மிஸ்டேக் நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லட்டுமா? ஒண்ணுமே இல்லை, நிறைய மாற்றங்கள், என்னென்ன மாற்றம் நடக்கணும். எப்போதுமே நீங்க ஒரு சாய்ஸ் ஃபில் பண்றீங்கன்னா உங்களோட மார்க்கு, கேட்டகரி, என்ன கம்யூனிட்டி, நீங்க எதுக்காக ட்ரை பண்றீங்க, அதை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வேலிடேட் பண்ணணும். சரிங்களா? வேலிடேட் பண்ணாம நீங்க சாய்ஸ் லாக்க பண்ணக்கூடாது. அதுக்கு இப்போ நாங்களாம் இப்ப நான் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அதே மாதிரி மார்க்குக்கு என்னோட மைண்ட் தட்ஸ் வை வி ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இன்சைட் ஒர்க் ஆகும் அப்படின்னா இது எங்க மீட் அவுட் ஆகும் அப்படின்றத நேரக்டா அங்கதான் பார்ப்போம். எங்களுக்கு மிஸ்டேக் மட்டும்தான் தெரியும், மிஸ்டேக் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ மிஸ்டேக்ல இருந்து வெளியில வரக்கூடாது, கவுன்சிலிங் விட்டு வெளியில இருந்துடக்கூடாது, MBBS சீட்டை வாங்கிடணும், அதுலயும் விட்டுறக்கூடாது. ஈவன் சில பேருக்கு நான் இதுல சொல்றேன், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்ல, நிறைய பேர் பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் பினான்ஸ்க்கு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் பினான்ஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி தெரியாம பண்ணிட்டேங்க சார், கவர்மெண்ட் காலேஜ் வந்து செல்ஃப் பினான்ஸ் தெரியாம பண்ணிட்டேங்க சார். அது மாதிரி எத்தனை கால்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல வரும், நான் வேணா ஷோ பண்ணிக்கிறேன். போன ரவுண்ட்லயே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு MBBS வந்து BDSக்கு போறாங்க, கேட்டா தெரியல, நாங்க வந்து தெரியுதுலா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பண்ணிட்டோம், அந்த மாதிரி மிஸ்டேக் பண்றோம். பட் எப்போதுமே நீங்க ஒரு வேலை பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறது உங்களால ஒருத்தர் வேலிடேட் பண்ண முடியுங்க, உங்களை இருந்து இன்னொருத்தர் வேலிடேட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். எனஃப் நீடட் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் எப்போதுமே உங்க கூட இருக்கணுங்க, அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? எனிவே யாரோ ஒருத்தர், ஓகே, ரொம்ப ரொம்ப கவனம். நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தோட கடைசி நாள், கடைசி கவுன்சிலிங். இதை தாண்டியும் கூட ஸ்டே வேகன்சில எத்தனை வேகன்சி வரும் நான் சொல்றேன், அவ்வளவு சீட்ஸ் வேகன்சி வரும். திரும்ப ஸ்டே வேகன்சி எப்போ வேகன்சி வரும்? அவன் தகுதி இருந்தும் கூட நல்ல கல்லூரிக்கு போகாமலோ இல்ல அவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு கல்லூரி, ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்றது நீங்க, யூ ஆர் த பெனால்டி அப்ளிகபிள். நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கோடோட சாய்ஸ் ஃபில் பண்றீங்கன்னா அந்த காலத்துக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் 1 லட்சம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் பினான்சியல் 30,000 ரூபாய். இது ரெண்டையும் மீறியும் நம்ம சரியா கவனமா வேல்யூ பண்ணாம ஸ்டே வேகன்சிலையும் சீட்ஸ் வரும். சரிங்களா? அப்ப கவனமாவும் சரியாவும் ஒருவேளை எங்கிட்ட இருக்கிற மாணவர்கள் நான் விட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கவனமா இருந்துட்டா ஸ்டே வேகன்சியே வராது. அந்த அளவுக்கு தான் பர்ஃபெக்டா இருக்கணும். அதுதான் கரெக்டான கவுன்சிலிங்கோடைய கைட்லைன். ஓகே, ஸோ மஸ்ட் பி கரெக்டா இருக்கணும். அதுபோல BDSலயும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு 53 சீட்டு, செல்ஃப் பினான்ஸ்ல ஒரு 417 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டால 128 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில ஒரு 30 சீட்டும், கிறிஸ்டின் மைனாரிட்டி BDSல ஒரு 3 சீட்டும் வேக்கண்ட் இருக்கு. BDS பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் இருந்தாலே போதுங்க, ரொம்ப பெரிய மார்க்லாம் தேவையில்லை. டிம்டி யூனிவர்சிட்டிலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 162, செகண்ட் ரவுண்ட்ல 250, தேர்ட் ரவுண்ட்ல 350 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டபிள் இருக்கு. பட் நீடட் இருக்கிறவங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, என்னால என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டா பாருங்களே தவிர ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரா எப்போதுமே பார்க்காதீங்க, எப்போதுமே இன்ஃபர்மேஷன் சென்டரா பயன்படுத்தாதீங்க. போகணும், நம்ம சைட்ல எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது, சீட்டையும் வாங்கி ஆகணும். நமக்கு என்ன தேவைன்றது கிளியரான ஐடியாலஜி, கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுல சொல்ல வந்து மேக்சிமம் மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுடைய சாய்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை வேலிடேட் பண்ணுங்க. இல்லை இடையில ஏதாவது தெரியாம BDS வந்து வச்சிடாதீங்க.
அதெல்லாம் திரும்ப திரும்ப வெரிஃபை பண்ணணும். லாக் பண்றது ஃபர்ஸ்ட் ஹாபியை விட்டுருங்க. எடுத்தோன்னே லாக் பண்ணி முடிச்சிடணுங்க அப்படின்றத பண்றதை விட்டுருங்க. சரிங்களா? எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு கவனமா இருங்க. சென்டாக் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பிம்ஸ், மணக்குள விநாயகர் என்ன மார்க் ரேஞ்சு, வெங்கடேஸ்வரர் என்ன மார்க் ரேஞ்சு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்டு, அலாட்மெண்ட் என்ன, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அஃபிஷியலா ரிசல்ட்டு போட்ட பிறகு நம்ம சொல்லலாம். பட் ரெடி ஒன்லி ஃபார் எம்சிசியோட ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நேம் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரெடி. ஸோ இவர் இவ்வளோ கட் அண்ட் ரைட்டா கொடுக்கறதுக்கான ஒரே ரீசனே நம்மள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த அளவுக்கு துல்லியமா எடுத்து ஒவ்வொரு மாணவர்களையும் வழி நடத்தி கொண்டுட்டே இருக்கிறோம். ஸோ எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கணும், இந்த வருஷமே படிக்கணும், இந்த வருஷமே ஜாயின் பண்ணிடணும், விட்டுறக்கூடாது. இதை தாண்டி எம்சிசியில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டே ரவுண்டில் இருக்கிற சில சீட்டு, அதே மாதிரி தமிழ்நாட்டிலே திரும்ப ரீடைன் ஆக போகிற சில ஸ்டே ரவுண்டோட சீட்டு, இல்லை வேற எங்கேயாவது இந்த எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகளை பற்றி தொடர்ந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மாணவர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. பி ரெடி ஃபார் த ஜாயினிங் ஃபார்மாலிட்டி. அடுத்த வீடியோக்குள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.